கோவை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே உலுக்கிய இரட்டை ஆணவ படுகொலை வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, குற்றவாளிக்கு மரண தண்டனை அளித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்கு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த ஸ்ரீரங்கராயன் ஓடை பகுதியை சேர்ந்தவர் கனகராஜ். இந்த வாலிபர் அதே பகுதியைச் சேர்ந்த வர்ஷினி பிரியா என்ற இளம்பெண்ணை காதலித்து வந்திருக்காரு. இவர்களுடைய காதலுக்கு கனகராஜனுடைய வீட்டார் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் கனகராஜும் வர்ஷினி பிரியாவும் கடந்த 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் செஞ்சுட்டு அதே பகுதியில் தனியாக ஒரு வீடு எடுத்து வசித்து வந்திருக்காங்க. இதையடுத்து கனகராஜுடைய மூத்த சகோதரர் உடன் பிறந்தவர் இவர் கனகராஜனுடைய வீட்டிற்கு போய் அவரை அரிவாளால் கடுமையாக வெட்டியிருக்காரு. அப்போ கனகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாரு. இதனை தடுப்பதற்காக வர்ஷினி பிரியா முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்போ வினோத் அவரையும் விட்டு வைக்காம வெட்டி படுகொலை செஞ்சுட்டாரு. இது கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டுச்சு. மேட்டுப்பாளையம் போலீசார் இது தொடர்பாக வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து கனகராஜுடைய சகோதரர் வினோத் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த அவருடைய நண்பர்களான சின்னராஜ், கந்தவேல், ஐயப்பன் உள்ளிட்ட 4 பேரை கைது செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து கோவை பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் தீர்ப்பளித்தார். தீர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கூட்டு சதி என்ற பிரிவில் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறங்காட்டி வினோத்துடைய நண்பர்கள் 3 பேரையும் விடுதலை செஞ்சு உத்தரவிட்டார். ஆனால் வினோத்குமார் சாகும் வரை தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காரு. இந்த தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பரபரப்பாக ஏற்படுத்தி இருக்கு. கோவை மாவட்டத்தில் வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அமர்வு நீதிமன்றம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை சட்டம் அடிப்படையிலே 2 கொலைகள் செய்யப்பட்ட அந்த வழக்கு குறித்து இன்று விசாரித்து இறுதியாக இன்றைக்கு தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கிலே வர்ஷிப்பிரியான்னு சொல்லக்கூடிய 16 வயதை சார்ந்திருக்கக்கூடிய இளவர் பெண், அவரும் கனகராஜன் சொல்லக்கூடிய பட்டியலத்தை சாராதவர் இருவரும் காதலித்தார்கள். 2018ஆம் ஆண்டே தீபாவளி என்று அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். இந்த பெண் வர்ஷிப்பிரியா அம்மா அமுதா என்பவர் ஒரு முனிசிபல் தொழிலாளியாக கூடியவர். அவர் போய் அவருடைய குழந்தையிடத்திலே நீ இதுபோல் செய்யக்கூடாது, பேஜராக என்று சொல்லி மீட்டு வந்து விட்டார்கள். அதற்கு பின்பும் அவருடைய காதல் தொடர்ந்த காரணத்தினால் கனகராஜன் சொல்லக்கூடிய அவருடைய காதலுடைய அண்ணன் இந்த வழக்கினுடைய 1வது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத் என்பவர் அவர் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கே போய் மிரட்டி இருக்கிறார். நீங்கள் நிறுத்த வேண்டும், உங்கள் சாதி வேறு எங்கள் சாதி வேறு என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார். அதன் பின்பு 25/6/2019 அன்றைக்கு 4 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் 4 பேர், அதாவது வினோத்தும் அவரோடு சேர்ந்து கந்தவேல், ஐயப்பன், சின்ராஜ், இந்த 4 பேருமே பட்டியலினத்தை சாராதவர்கள் திட்டமிட்டு சதி செய்து இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று குற்றமுறை செய்து செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் வர்ஷினி பிரியா ஒரு பட்டியலினத்தை சார்ந்திருக்கிறவர். ஆகவே அவரை திருமணம் செய்வதால் தன்னுடைய குலத்திற்கும் பெயருக்கும் இழுக்கு, தனக்கு திருமணம் ஆகாது என்ற ஒரே சாதி துவேஷத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆணவ கொலை இது. அன்றைக்கு மாலை 4 மணிக்கு மேல் மட்டசாலை இடத்துல வர்ஷிப்பிரியாவும் அவருடைய காதலார் கனகராஜும் போய் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டு அங்கே அமுதாவும் அவருடைய கணவரும் போய் பார்க்க போயிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் வினோத் அருவாளோடு அத்துமீறி புகுந்து 2 பேரையுமே சாதியை சொல்லி திட்டி அடித்து அவரை வெட்டியிருக்கிறார். அந்த கொடூரமான வெட்டுப்பட்ட இடத்தை அமுதாவுடைய தாயாரும் அவருடைய கணவரும் அங்கே இருந்து பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக இருவரையும் மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபினாலும் கூட கனகராஜ் அங்கே இறந்து விட்டார். கொடூரமான வெட்டுக்காயத்தோடு இருக்கக்கூடிய வர்ஷிப்பிரியாவை அவருடைய தாயார் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டு 2 நாளைக்கு பிறகு இறந்து விட்டார். இந்த வழக்கில் வன்கொடுமை திருப்பணக்காக பதிவு செய்து அதற்கு பின்னால் மணி என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி தான் இதில் சிறப்பு புலனாய்வு வந்தார்கள். இந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நம்முடைய கோவையிலே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்பட்டது. அப்போது ஸ்பெஷல் கோர்ட் இல்லை. அதற்கு பின்னால் அங்கே பாதி சாட்சியில் விசாரிக்கப்பட்ட பின்னால் இங்கே தனி நீதிமன்றம் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் இன்றைக்கு மாண்புமிகு நீதிபதி விவேகானந்தன் அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். 4 பேர் மீதும் குற்றமுறு சதி, அதோடு அந்த குற்றமுறு சதியினுடைய அடிப்படையிலே தான் வினோத் சொல்லக்கூடிய 1வது தண்டிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளி மட்டசாலைக்குள்ளே அத்துமீறி நுழைந்து போய் 2 பேரையும் கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லி 120B மட்டுமல்ல, அத்தோடு சேர்ந்து 448 சொல்லக்கூடிய கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், 302 சொல்லக்கூடிய கொலை, 2 பேரை கொலை செய்த காரணத்தால் இரட்டை எண்ணிக்கையிலும் அது மட்டும் சாதி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இவைகளையெல்லாம் கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது.